வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் லெசன் நம்பர் 1 உலோகவியல் இந்த லெசன்லேருந்து 1.2.3 வேதிக்கழுவுதல் இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வேதிக்கழுவுதல் பார்த்தீங்க அப்படின்னா அடர்ப்பித்தல் அப்படிங்கிற இந்த வகையில் ஒரு நிலை. அப்போ தாதுக்களை அடர்ப்பித்தல் செய்கிறதுக்கு நம்ம வேதிக்கழுவுதல் முறையை பயன்படுத்துகிறோம். இந்த வேதிக்கழுவுதலுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பல்வேறு வேதிக்கழுவுதல் முறைகள் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள். சயனைடு வேதிக்கழுவுதல், அடுத்து அமோனியா வேதிக்கழுவுதல், கார வேதிக்கழுவுதல், அமில வேதிக்கழுவுதல். ஸோ இந்த முறைகளில் நம்ம வேதிக்கழுவுதலை கையாளலாம். அடுத்து இந்த வேதிக்கழுவுதலில் என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம தாதுவை நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நன்கு அரைக்கப்பட்ட தாது, இது கூட தகுந்த கரைப்பான் சேர்க்குறோம். இதுதான் இங்கே முக்கியம். இந்த கரைப்பானை எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். தாதுவோட ஃபஸ்ட்டு நம்ம கரைப்பானை சேர்த்து இதில் கிடைக்கிற விளைபொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாதுவானது இந்த கரைப்பானோட சேர்ந்து கரையும் தன்மை கொண்ட அணைவாவோ அல்லது உப்பாவோ மாறிக்குது. இதோட சேர்த்து கரையாத நிலையில் கனிம கழிவுகள் இருக்கு. இது ஒரு படத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இந்த பீக்கரில் நம்ம எடுத்துக்க வேண்டிய தாதுவுக்கு தகுந்த கரைப்பானை இங்கே எடுத்துக்கிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்கு அரைக்கப்பட்ட தாதுவை உள்ளே போடுறோம். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தாதுவும் இந்த கரைப்பானும் சேர்ந்து இங்கே அணைவு உருவாகுது. இந்த அணைவு கரைசலில் கரைஞ்சிரும். அப்போ கரையாத தாதுவோடு இருக்கிற கனிம கழிவுகள் கீழே படிஞ்சிரும். ஸோ இது கனிம கழிவு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த படிஞ்சிருக்கிற கனிம கழிவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த கரைசல் நிலையில் இருக்கிற தேவையான உலோகத்தை கொண்ட அணைவு சேர்மம் நிறைந்த கரைசலை வடிகட்டி பிரித்து எடுத்துக்கிறோம். ஸோ இதிலிருந்து, அதாவது அந்த வடிநீர்லேருந்து தகுந்த உலோகத்தை ஒடுக்கரணி பயன்படுத்துவதன் மூலமாக பெறலாம். ஸோ அது எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்ன தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வேதிக்கழுவுதல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதிக்கழுவுதல் அப்படிங்கிறது அடர்ப்பித்தல் அப்படிங்கிற முக்கியமான படியோட ஒரு சப்டிவிஷன். ஓகேவா? இப்போ இந்த கரைப்பானை நம்ம எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரைப்பானை தேர்வு செய்யும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாதுவானது நம்ம என்ன கரைப்பான் எடுத்துக்கிறோமோ அதில் நன்கு கரையும் தன்மை பெற்றிருக்கணும். ஸோ தாது கரைப்பானில் கரையணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தாது நீர் கரைசலில் எளிமையாக வேதிவினை புரியும் தன்மை பெற்றிருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தகுந்த கரைப்பானை செலக்ட் பண்ணி அதை தாதுவோட சேர்த்து கரையும் தன்மை கொண்ட அணைவாக மாற்றிக்கிறோம். வழக்கம் போல் வேதிக்கழுவுதல் முறையை நம்ம செய்கிறோம். இப்போ வேதிக்கழுவுதலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சயனைடு வேதிக்கழுவுதல், அமோனியா வேதிக்கழுவுதல், கார அமில வேதிக்கழுவுதல் அப்படின்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு முறை இந்த சயனைடு வேதிக்கழுவுதல், இதை பார்க்கலாம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் தாதுவை இந்த முறையில் தூய்மைப்படுத்துகிறாங்க. அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ தங்கத்தின் தாது இந்த முறையில் தூய்மைப்படுத்தப்படுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தாது கூட தகுந்த கரைப்பான் அப்படின்னு சொல்லும்போது சோடியம் சயனைடு, அப்போ நீர்த்த நிலையில் சோடியம் சயனைடு NaCN இதை நம்ம எடுத்துக்கிறோம் கரைப்பானா. இது கூட காற்றை செலுத்துகிறோம்.
காற்று அப்படின்னாலே உங்களுக்கு O2 ஆக்சிஜன் ஞாபகம் வரணும். இப்போ இது 3ம் சேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்தின் அணைவு சேர்மம் கிடைக்கும். அது வந்து கரையும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ கரையும் தன்மை கொண்ட தங்கத்தின் அணைவு சேர்மம் கிடைக்குது. இது கூட இருக்கிற கழிவு, அதாவது கனிம கழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அலுமினோ சிலிக்கேட். இது வந்து கரையாமல் இருக்கும். இது அப்படியே அந்த பாத்திரத்தில் அடியில் கசடாக தங்கிரும். இதற்கான சமன்பாடு அப்படியே நம்ம எழுதலாம். இங்கே மாசுள்ள தங்கத்தின் தாது, அதை வந்து நம்ம AU அப்படின்னு வச்சுக்கிறோம். இதோட நீர்த்த சோடியம் சைனைடு சேர்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா NaCN சேர்க்க போகிறோம் ஈக்குவேஷனில். இப்போ இது கூட நீர்த்தங்கிறனால H2O இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காற்று இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்காக ஆக்சிஜன். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து ரியாக்டன்ட் எழுதிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வினையில் ஒரு ஆக்சிஜன், தட் மீன் 1 மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மோல்ஸ் வாட்டர் எடுத்துக்கணும். அப்போ 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து 2வை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4AU அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 8 NaCN அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AU இந்த NaCN இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு அணைவாக மாறுது இல்லையா. அப்போ விளைபொருள் என்னன்னு பாருங்கள். Na ஸ்கொயர் ப்ராக்கெட் AU CN ட்வைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அணைவு சேர்மம் உருவாகுது. இது கரைசலுக்குள்ளே போயிடும். அதனால் இங்கே வந்து அக்வஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட தாது வந்து சாலிடு திடப்பொருள், அதனால் இங்கே எஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற Na மீதி இருக்கிற இந்த வாட்டர் அண்டு ஆக்சிஜன். இப்போ வாட்டர் வந்து நான் அப்படியே பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். H2O இது வந்து HOHன்னு எழுதிக்கலாம். பட் 2H2O அப்படிங்கிறனால நம்ம HOH அப்படின்னு இன்னொரு டைம் எழுதிட்டோம். அடுத்து O2, இந்த O2 வந்து OO அப்படின்னு எழுதிட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு OH, செகண்ட் OH, தேர்டு OH, ஃபோர்த் OH. இப்போ 4 OH இருக்குது. இந்த 4 OHம் இங்கே இருக்கிற NaS எடுத்துக்கிட்டு 4 டைம்ஸ் NaOH அப்படின்னு போயிடும். மீதி என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த 8 Naல 4 Naவை நம்ம இங்கே எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் 4 Na. அது வந்து இந்த மாதிரி 4 Na இருக்கிற மாதிரி ஒரு அணைவு சேர்மமாக மாறிக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 CN வேணும். இது வந்து 4 × CN ட்வைஸ் அப்படின்னு இருக்குது. AU பேலன்ஸ் ஆகிடுச்சு. அண்டு தண்ணியும் ஆக்சிஜனையும் நம்ம இந்த மாதிரி இங்கே பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த அணைவு சேர்மம் வந்து நமக்கு உருவாகுது. இந்த அணைவு சேர்மத்தில் தங்கம் வந்து AU+ இந்த மாதிரி ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கும். ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த NaCN வந்து எப்படி பிரியும் அப்படின்னா, இந்த 8 Na + 8 CN- அப்படின்னு பிரியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NaOH வந்து நான் வேணால் இன்னொரு டைம் எழுதிடுறேன். 8 Na + 8 CN-. அப்போ இங்கே இருக்கிற 4 NaOHயும் அதே போல் பிரிச்சுடுங்க. அப்போ என்ன ஆகும், 4 Na + 4 OH-. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த அணைவும் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 4 டைம்ஸ் Na + இந்த மாதிரி அயனைஸ் ஆச்சுன்னா Na+ போச்சுன்னா இங்கே மீதி வந்து மைனஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம மீதி என்ன பண்ணலாம், ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் AU CN ட்வைஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது இங்கே பவரில் வந்து மைனஸ் வந்துடும். இந்த ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் சைடில் என்ன மாலிக்யூல்ஸ் இருக்கோ அது அப்படியே ப்ராடக்ட் சைடில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் அப்படியே இங்கே எழுதுகிறேன். இந்த 8 Na+ இருக்குல்ல, இதை வந்து இங்கே ஒரு 4 Na+, இங்கே ஒரு 4 Na+, இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 CN- மட்டும் இங்கே இருக்கும். இங்கே வந்து Na+-ஐ விட்டுட்டு
இந்த 4 டைம்ஸ் AU CN twice மைனஸ் அண்டு 4OH மைனஸ் இருக்கும். நம்ம புக்கில் வந்து இந்த பிளாக் கலர்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் இருக்கிறத விட்டுருப்பாங்க. கேன்சல் பண்ணது போக இப்போ மீதி என்ன அயனிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சயனைடில் 8 CN மீதி இருக்குது. இப்போ 8 CN மைனஸ் ப்ளஸ் 4 AU, அடுத்தது 2H2O அண்டு O2, 2H2O அண்டு O2. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்னவா மாறுது, இங்கே கேன்சல் ஆனதுக்கப்புறம் 4 AU CN twice மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ராக்கெட் AU CN twice மைனஸ், இது போக இந்த 4 NaOHல 4 Naவை கேன்சல் பண்ணதுனால மீதி 4OH மைனஸ் மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரைசலில் இருக்கிறனால இங்கே அக்வஸ்னு போடுறோம். நம்ம மாசுள்ள தாது எடுத்துக்கிறனால இது வந்து சாலிடாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு தண்ணி வந்து லிக்விட்னு கூட தெரியும், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்டு OH மைனஸும் தண்ணியில் கரைஞ்சி தான் இருக்கும், அதனால் இங்கேயும் வேணால் AQ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் ஈக்குவேஷன் தான் உங்கள் புக்கில் இருக்கும். அது இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் எழுதி அதுக்கப்புறம் ஈக்குவலான அயான்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த செயலை வந்து சமமான எளிய அயனிகளை நீக்குதல், டு கேன்சல் தி ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட முடிவு தான் இந்த பிங்க் கலர் ஈக்குவேஷன். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலன் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து தகுந்த கரைப்பான் AU இதை உள்ளே போடுறோம், அதாவது மாசுள்ள தங்கத்தின் தாது போடுறப்ப நமக்கு அணைவு உருவாகுது. இந்த அணைவு தான் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அணைவு கீழே வந்து மாசுக்கள் இருக்கும், இந்த மாசு வந்து கனிம கழிவு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதிலிருந்து தேவையான அணைவு மட்டும் வடித்து பிரித்து எடுத்துக்கிறோம். தட் மீன் வடிநீரை வடித்து பிரித்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து அடுத்து உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்கம் செய்யணும், அதுதான் அடுத்த படி. நான் இந்த தலைப்பு எழுதுகிறேன் பாருங்கள். அணைவினை ஒடுக்குவதின் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை பெறுதல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இந்த முறையில் வடிநீரை வடித்து பிரிச்சிருப்போம் இல்லை, அந்த வடிநீர் இதில் வந்து அணைவு இருக்கும், நமக்கு தேவையான தாது. இது கூட இப்போ ஏதாவது ஒரு உலோகம் சேர்க்கணும், நம்ம வந்து ஜிங்க் உலோகம் சேர்க்குறோம். சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி AU ப்ளஸ் இருந்தது, அது ஒடுக்கமடைஞ்சு இப்போ நமக்கு AU தேவைப்படும் உலோகம் வீழ்படிவாயிடும். இது கூட இப்போ ஜிங்க் வந்து அணைவாக மாறிடும். இதை எப்படி நம்ம ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு அணைவில் வந்து AU CN2 மைனஸ் இது நமக்கு கிடச்சிருக்கு. இது கூட நம்ம ஜிங்க் துகள்களை சேர்க்குறோம். ஜிங்க் வந்து திடப்பொருளாக இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அணைவு வந்து கரைசல் நிலையில் இருக்கும், அது அப்படியே இங்கே நம்ம AQS அப்படின்லாம் குறிச்சிக்கலாம். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஜிங்க் வந்து இந்த AU கிட்ட வந்துடும், இந்த AU வந்து வெளியேறிடும். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அப்போ என்ன ஆகலான்னு பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த இடத்துல ஜிங்க் எடுத்துக்கிறோம், அது போக மீதி CN 4 டைம்ஸ். இப்போ AU வெளியில் எடுத்தாச்சு, அப்போ AU நீங்கள் தனியாக போட்டுக்கணும். இப்போ AU வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து வீழ்படிவாயிடும், அப்போ அது இடநிலைக்கு போயிடும். இந்த ஜிங்க் வந்து இப்போ கரைசல் நிலைக்கு வந்துடும், அதனால் இங்கே வந்து AQன்னு நம்ம போடுவோம். சார்ஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிங்க்குக்கு வந்து +2 அப்படிங்கிறனால இங்கே 4 சைனைட் இருக்கும்போது -2 கேன்சல் ஆகிட்டு மீதி 2 மைனஸ் வந்து இதோட பவருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு விளைபொருள் கிடைக்கும். இதை நம்ம படமாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடிநீர் எடுத்துக்கிறோம், இந்த வடிநீரோட ஜிங்கை வந்து சேர்க்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா தங்கம் வீழ்படிவாகுது. இந்த ஜிங்க் வந்து
இந்த சயனைடோடு சேர்ந்து அணைவு சேர்மம் மாறி கரைசலுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி அணைவினை ஒடுக்குவதன் மூலமாக நம்ம தேவைப்படும் உலோகத்தினை பெற முடியும். ஸோ இந்த முறை வந்து சயனைடு முறையில் வேதி கழுவுதல். இது மாதிரி அமோனியா வேதி கழுவுதல் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.